திருப்பதி பயணத்தை மார்ச் 2வது வீக்குக்கு மேல நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும். தரிசனத்துக்குள்ளார போனீங்கன்னா அவ்வளோ ரஷ் இருக்கும். ரீசெண்டா நீங்க வந்து திருப்பதியில நிறைய வந்து அடிச்சுக்கிட்டாங்க கூட்டத்துல, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஓம் நமோ வெங்கடேஷாய. நம்ம மார்ச் 7ஆம் தேதி திருமலை திருப்பதியில தரிசனம் செய்யறதுக்கு மார்ச் 6ஆம் தேதி கீழ் திருப்பதியில SSD அப்படின்னு சொல்ற ஸ்லாட்டட் சர்வ தரிசனம் டோக்கன் வந்து வாங்கியிருந்தோம். நமக்கு மார்ச் 7ஆம் தேதி இன்னைக்கு காலையில 11 மணிக்கு டோக்கன் வந்து ஸ்லாட் ஆயிருந்துச்சு. ஸோ நம்ம காலையில 10 மணிக்கு வந்து கோவிலோட அந்த ATGH சர்க்கிள், அதாவது நீங்கள் டோக்கன் வாங்குறப்போ உங்களுக்கு எந்த சர்க்கிளில் நீங்கள் வந்து கியூவில் வந்து நிற்கணும்னு சொல்லுவாங்க. அந்த டோக்கன் கொடுத்த அதே சர்க்கிளில் நம்ம போயிட்டு 10 மணிக்கு வந்து என்டர் ஆனோம். மதியானம் 2 மணிக்கு நம்மளோட சுவாமி தரிசனம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் மார்ச்சில் வந்து திருப்பதி வரீங்க அப்படின்னா இந்த SSD டோக்கனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் உங்களால் ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் வந்து தரிசனம் பண்ணிட முடியும். இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருந்தனால என்னால் 4 மணி நேரத்தில் தரிசனம் பண்ண முடிஞ்சது. நீங்கள் வர டைமில் வந்து ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் இந்த தரிசனம் வந்து எடுக்கும். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்லாட்டட் சர்வ தரிசனம் டோக்கன் பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா வீடியோட டெஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த ஸ்லாட்டட் சர்வ தரிசனம் திருப்பதியில எங்க கொடுக்குறாங்க, ஒரு சென்டர்லயும் எவ்வளவு டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க, எந்த டைமிங்ல கொடுப்பாங்க அப்படின்றத முதற்கொண்டு நம்ம ஒரு வீடியோவா ரெடி பண்ணி யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க ஃபர்ஸ்ட் அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைக்கும். திருப்பதி பயணத்தை மார்ச் 2வது வீக்குக்கு மேல நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, மார்ச் 2வது வாரத்துக்கு மேல என்ன நடக்கும் அப்படின்னா, திருமலை திருப்பதியில மார்ச் 17ஆம் தேதியில இருந்து மார்ச் 30ஆம் தேதி, அதாவது கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு வந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வரும். அந்த டைம்ல எல்லா ஊர்ல இருந்து பக்தர்கள் இங்க வருவாங்க. அதனால நீங்க உங்க வயதானவங்க, உங்களோட குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த டைம்ல வரதை நீங்க வந்து, அதாவது மார்ச் 17ஆம் தேதியிலிருந்து மார்ச் 30ஆம் தேதிக்குள்ளார வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிளானை தயவு செஞ்சு வந்து நீங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கூட்டம் இல்லாத டைம்ல வந்து பெருமாளை வந்து தரிசிச்சு நல்ல தரிசனம் வந்து வாங்கிக்கோங்க. அது வந்து கூட்டம் இருக்கிற டைம் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிட்டு பெருமாளை வந்து பொறுமையா கூட்டம் இல்லாத டைம்ல தரிசிச்சா உங்களோட தரிசித்த பலனும் வந்து அதிகமா கிடைக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு வந்து மனசு நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருக்கும். ஒருவேளை நீங்க ஏப்ரல்ல வந்து வரலாமா அப்படின்னு சொல்லி என்ன கேட்டீங்க அப்படின்னா வரலாம். பட் ஆனா இந்த SSD டோக்கன் வந்து எடுத்துக்கிறது எப்பவுமே உங்களுக்கு வந்து ஒரு சேஃபான ஒரு ஐடியான்னு நான் சொல்லுவேன். நீங்க ஜெனரல் தரிசனம் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏப்ரல்ல இங்கே இந்தியாவில் மொத்தமாகவே வந்துட்டு அந்த அரையாண்டு பரீட்சை, முழாண்டு பரீட்சை இதெல்லாம் முடிஞ்சு நிறைய பேருக்கு வந்து லீவ் வரும். ஸோ எல்லா பேரண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைங்களை வந்து திருப்பதி அப்படி வந்து கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ரஷ்ஷாக இருக்கிற டைமில் இந்த பிளானை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறதும் வந்து நல்லதுன்னு தான் சொல்லுவேன். இந்த ஏப்ரல், மே அது வரைக்கும் வந்துட்டு கண்டிப்பாக இங்கே ரஷ்ஷாக வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா மார்ச்சில் 17ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் எப்போ வந்தீங்கனாலும் ஒரு நாள் முன்னாடி வந்து SSD டோக்கன் வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த SSD டோக்கன் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு இது பார்க்குற நேரம் இல்லைனா கூட உங்களோட டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கீழே கேளுங்க, நான் அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நம்ம லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் டெம்பிள் சேனல் சார்பாக ஒவ்வொரு மாதமும் திருப்பதி இந்த 2026லேருந்து வந்துகிட்டு இருக்கேன். இது 3வது விஷயம் எனக்கு திருப்பதிக்கு. ஸோ அடுத்த வர 9 மாதமும் நான் வருவேன். உங்களுக்கு ஏதாவது வந்து திருப்பதி பற்றின தகவல்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பதிவு பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஸ்லாட்டட் சர்வ தரிசனத்தில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மேலே திருப்பதியில் இப்போ நம்ம இருக்கோம் இல்லையா, இந்த திருப்பதியில் கூட்டம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா காலையில் 9லேருந்து 10 மணிக்குள்ளாரையும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை திருமலையில் மேலே கூட்டம் இல்லை அப்படின்னா மதியானம் 2 மணிக்கு தான் டோக்கன் கொடுப்பாங்க. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரீங்க, திருப்பதி வந்து ரீச் ஆகுறீங்க அப்படின்னா கீழே விஷ்ணு நிவாசம் அப்படின்னு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு ஒரு பில்டிங் இருக்கும். அங்கே உங்களோட SSD டோக்கன் வந்து வாங்கிக்கலாம். அதுவே நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும், நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். நீங்கள் ஒருவேளை நடந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அலிப்பிரி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் பூதேவி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், அங்கேயும் இந்த டோக்கன் வந்து தருவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட திருப்பதி பிளானை ஒரு ஆஸ்வாசப்படுத்துகிற மாதிரி வரீங்க, ஒரு 2 நாள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த SSD டோக்கன் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க, இப்போ வந்து SSD டோக்கன் வாங்குறதுக்கு 1 நாள் ஆகுது, திருப்பியும் அடுத்த நாள் தரிசனத்துக்கு வந்து திருப்பி 6 மணி நேரம் ஆகுது, அதுக்கு நான் ஃப்ரீ தரிசனத்தில் போனாவே வந்துட்டு எனக்கு ஓகே தானே, 18 மணி நேரம் இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல தானே அப்படின்றாங்க. பட் ஆனால் இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃப்ரீ தரிசனத்துக்குள்ளார போனீங்கன்னா அவ்வளோ ரஷ் இருக்கும். ரீசெண்டாக நீங்கள் வந்து திருப்பதியில் நிறையா வந்து அடிச்சுக்கிட்டாங்க கூட்டத்தில், அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஒரு எக்கோ வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பொறுமையாக இந்த SSD டோக்கனை வாங்கிட்டு பெருமாளை நிம்மதியாக தரிசனம் பண்ணுங்கள். இந்த SSD டோக்கனில் இன்னொரு ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் ஃப்ரீ தரிசனில் போனீங்கன்னா நிறையா கம்பார்ட்மெண்ட்ஸில் போடுவாங்க. அதுவே நம்மளுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு என்ன இப்படி ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் ஆனால் நீங்கள் இந்த SSD டோக்கன் எடுத்துகிட்டு வரும்போது உங்களோட அந்த டோக்கன் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை அந்த SSD டோக்கனில் வந்துட்டேன். அந்த 5 தடவையுமே எனக்கு வந்துட்டு அந்த டோக்கன் வாங்கினதுக்கு அப்புறம், அந்த SSD டோக்கன் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் போகிறது வந்து ரொம்ப கம்மியான டைம் தான். மேக்ஸிமமே நான் ஒரு 4 மணி நேரம் தான் வந்துட்டு மொத்த தரிசனம் முடிக்கிறதுக்கும் இந்த 5 தடவையும் எனக்கு ஆயிருக்கு.
ஸோ அதனால் அதுக்காக தான் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் பற்றின இம்பார்ட்டன்ஸ் வந்து என்னோட ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். நீங்கள் மார்ச்சில் வந்து கண்டிப்பாக வரீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி வந்து இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். நீங்கள் பெருமாளை வந்து பொறுமையாக நிம்மதியாக தரிசனம் செஞ்சுட்டு போகலாம். உங்களுக்கு திருப்பதி பற்றின ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நான் நம்ம சேனலில் 2026 12 மாதமும் வந்து திருப்பதியை வந்து பயணம் பண்ணி சுவாமி வந்து தரிசிக்கணும்னு சொல்லி வேண்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு மாதம் திருப்பதி அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக வரும். திருப்பதி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களோட சந்தேகங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓம் நமோ வெங்கடேஷாய. வீடியோவை இந்த மாதம் திருப்பதிக்கு பிளான் பண்ணியிருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ வெங்கடேஷாயான்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்.